ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடலை எண்ணெய் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் இது மட்டும் தான் போடுவேன். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வதங்கின பிறகு அதுக்கு பிறகு தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கணும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்தா பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், எப்போவுமே இப்படி தான் சேர்ப்பேன். இஞ்சியும் பூண்டையும் பச்சை வாசனை போகிறதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி, பச்சை மிளகா, அது கூட கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் தயிர் இவ்வளோத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கி எண்ணெய் பிரிவுதட்டி நல்லா வதக்கிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றதட்டி நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம கழுவி வச்ச சிக்கன், மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க. இன்னும் சிக்கனில் தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரிசியை போடுங்க. அரிசியை போட்டுட்டு தீயை ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் வைக்காதீங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு அப்புறம் குக்கரை மூடி அதுக்கு லெமன் ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விடணும். ஃபுல்லாக மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு அந்த தண்ணி வற்றின பிறகு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு புதினா தூவிக்கோங்க. புதினா தூவிட்டு அப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வைக்கணும், அப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் நெய்யை விட்டு இறக்கிற வேண்டியதான். சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.